2 நாளைக்கு முன்னாடி விருதுநகர்ல 26 பேர் உடல் கருகி இறந்து போயிருக்கிறாங்க. அத ஒரு சிறு செய்தியா எல்லா மீடியால நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, விருதுநகர், சிவகாசி ஏரியால நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பட்டாசு தொழிற்சாலை நெறைய இருக்கும். அந்த பட்டாசு தொழிற்சாலையில ஏற்பட்ட ஒரு தீ விபத்துல 26 பேர் கருகி இறந்து போயிருக்காங்க. இது ஏன் இன்னைக்கு பேசுறோம் அப்படின்னா, 26 பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. பிளஸ் இந்த எலக்ஷன் டைம். இது 26 பேர் இப்பதான் நடந்துச்சா அப்படின்னா, வீக் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் செத்துருக்காங்க, 2 பேர் செத்துருக்காங்க. பட் ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. 10 பேர், 5 பேர், 6 பேர். இது வந்து ஒரு தொடர் வழக்கமா இருக்குது. விருதுநகர், சிவகாசி ஏரியால பட்டாசு தொழிற்சாலை எரியிறது. அதுல உடல் கருகி ஒரு ஏழ்மை நிலையில உள்ள மகளிர்கள் இறந்து போறாங்க. இந்த 26 பேர்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து 19 பேர் யார் இருந்தாங்கன்னா, பெண்கள் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா பெண்கள் தான் வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு வேலைக்கு போறாங்க. சரி, இப்ப இதுல என்னப்பா பட்டாசு தொழிற்சாலைனா தீ எரியத்தான் செய்யும், இறந்து தான் போவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக முடியாது. சில உண்மைகளை நம்ம வந்து ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பட்டாசு தொழிற்சாலை வந்துட்டு நான் யோசிச்சு பார்த்தேன். உலகத்திலே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைனாவுக்கு அடுத்து இந்தியாவில் எஸ்பெஷலி சிவகாசி, விருதுநகர் ஏரியாவில் தான் வந்து அதிகமாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். உலக லெவலில் நான் சொல்கிறேன். நம்ம உலகத்தில் இந்தியா வந்து சைனாவுக்கு எதில் போட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேயுமே கிடையாது. எக்ஸப்ட் இந்த பட்டாசு தொழிற்சாலை தான் நம்ம போட்டியாக இருக்கும். எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுத்து பாருங்கள், சைனாவுக்கு அடுத்த கட்டத்தில் நம்ம தான் இருக்கோம். அதுவும் எஸ்பெஷலி விருதுநகர், சிவகாசி ஏரியாவில் நடக்கக்கூடிய இந்த தொழிற்சாலையினால், பட்டாசு தொழிற்சாலையினால். சரி, இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, அதுவும் உலக லெவலில் சைனாவுக்கு காம்படிட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நம்ம வேற என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா போய் பார்த்தா, எந்தெந்த நாடுகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பட்டாசுகளை வந்து கிராக்கர்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதில் இந்தியா இல்லவே இல்லை. அதில் வந்து சைனா இருக்குது, ஜெர்மனி இருக்குது, யூஎஸ் இருக்குது. இவங்களாம் வந்து சைனா பண்ணுறது ஓகே, அவன் வந்து கரெக்டாக பண்ணுறான். ஜெர்மனி, யூஎஸ் அப்படின்னு சொல்லி அந்த யூரோப் கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. இவங்களாம் எங்கடா வச்சுருக்காங்க பட்டாசு கம்பெனின்னு பார்த்தா, அவங்கவுங்க சின்ன சின்ன பாக்கெட்டாக வச்சுருக்காங்க. பட் ஆனால் லார்ஜ்லி நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் விருதுநகர், சிவகாசியில் தான் இருக்குது. அந்த போர்ஷன் ஆஃப் மெட்டீரியலை வந்துட்டு நம்ம இன்னும் ஏற்றுமதி பண்ணுறதே இல்லை. ஏற்றுமதி லிஸ்ட்லேயே நம்ம இல்லை. ஏற்றுமதி பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் காம்படிட்டிவாக இல்லவே இல்லை. நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. சரி, ஏன் வந்து நம்மளால் வந்து இந்த ஏற்றுமதியில் வர முடியல? நீங்கள் இவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, இந்தியாவுக்குள்ள சப்ளை பண்ணுறீங்க, ஆனால் ஏன் வந்து காம்படிஷனில் சைனாவோட இருக்கும்போது ஏன் நம்ம வந்து அந்த ஏற்றுமதி பட்டியலில் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் வந்து ஒரு ஏற்றுமதி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஐஎஸ்ஓ, ஐஎஸ்ஐலாம் சொல்லுவாங்கள்ல, நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஒரு லிஃப்ட்லேருந்து ஒரு சின்ன பொருள், ஒரு ஆஃபீஸு, காலேஜு, எனி பொருள், எந்த வீட்டு பொருட்கள் வாங்குறீங்க, விற்கிறீங்க, கிராசரிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கணும். ஆமாம், ஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை இருக்குது. ஆனால் இது வரைக்கும் விருதுநகர்லேயோ சிவகாசிலேயோ அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸை வந்து அவங்க கடைபிடிக்கவே இல்லை. ஸோ ஓகே, இப்போ திரும்ப பேக் டு தட் ஆக்சிடென்ட்டு. அப்போ இந்த ரெகுலேஷன்ஸை கடைபிடிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் தவிர்த்துருக்கலாம். அதுக்காக உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த மாதிரி கிடையாது. சைனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயோ நடக்கும். அது வந்து ஒரு மேனுவல் எரராக நடக்கும், தொடர்ந்து நடக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்குது. 2025, 2024, இப்போ 2026 ஒரு குவார்ட்டருக்கு ஒரு இன்சிடென்ட்டாக நடந்துகிட்டே இருக்குது. 3 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்டு, ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ஒரு தரம் வந்து இங்கே இல்லை. அந்த தரம் அப்படின்னா என்ன, எப்படி வந்து இந்த ஃபேக்ட்ரி கட்டமைக்கப்பட்டிருக்கணும், பாதுகாப்பு எப்படி இருக்கணும், சேஃப்டி இருக்கணும், குழந்தைகளை எப்படி வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, அனுப்புனா என்ன செய்யணும், ஒரு வயதான முதியவர்கள் வர்றது, பெண்கள் வேலைக்கு வரும்போது என்ன சேஃப்டி மெஷர் பண்ணணும், இந்த மாதிரி பல ஸ்டாண்டர்ட்ஸு. ஏன்னா நெருப்போட விளையாடுற மாதிரி தான் அவங்க பட்டாசு தொழிற்சாலை வேலை பார்க்குறது. அப்போ அது இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் தயாரிக்கிற பொருளை வந்து ஏற்றுமதி பண்ண முடியல. ஸோ 2 ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஒன்று, நீ தயாரிக்கிற பொருளை காம்படிட்டிவாக இருந்தும் உன்னால் மார்க்கெட்டில் பெருசாக வர முடியல. சேம் டைம் உன் மக்கள் வந்து உடல் கருகி இறந்து போகிறாங்க. ஸோ நான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்த்துட்டு இதை கடந்து போகாமல், சரி நம்ம பரப்புரையெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு எம்எல்ஏ கிட்டத்தட்ட 4 மேஜர் கட்சிகள் இதில் இருக்காங்க இல்லையா? இது யாராவது இதை பற்றி பேசியிருக்காங்களா? அந்த தொகுதிக்கு ஓட்டு கேட்க போயிருப்பாங்களே, இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ், இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எடுத்து, இல்லை நான் ஜெயிச்சா, நான் முதல்வர் ஆனா, நான் எம்எல்ஏ ஆனா, இந்த சிவகாசி விருதுநகருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வருவேன். இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வரதுனால சேஃப்டி மெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உயிரிழப்பு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி லிஸ்ட்ல வந்து இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற இந்த 2 ஆஸ்பெக்ட்டுமே நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ ஈவன் நம்ம தற்சார்பு கொள்கைக்கு பேசக்கூடிய சீமான் அவர்களுடைய கட்சி பேசியும் நான் பார்க்கவே இல்லை. இது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல.
இந்த இன்சிடென்ட்டை உற்று நோக்கணும். கண்டிப்பா விஜய் கட்சி பேசியிருக்க மாட்டாங்க. திமுக, அதிமுக பேசியிருக்கவே மாட்டாங்க. கரெக்ட்டா? அவங்க எல்லாமே இலவசத்தின் பேர் இலவசத்த தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா தற்சார்பு கொள்கை சொல்லக்கூடிய ஒரு சீமான் நாம் தமிழர் கட்சி இத சொன்னாங்களா அப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா எந்த விதமான கன்டென்ட்டுமே இல்ல. நீங்க இந்த மாரி இந்த டாபிக் எடுத்து அவங்க பேசினாங்கன்னா, தயவு செய்து எனக்கு அனுப்பி விடுங்க. லிங்க்கோ ஏதோ இந்த கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா, எனக்கு ரொம்ப தேவையான விஷயம். இந்த விஷயம் எல்லாருக்குமே போகணும். சிவகாசியில, விருதுநகர்ல இவ்வளோ பெரிய ஃபேக்டரி தற்சார்பு கொள்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க டயத்துல, தற்சார்பு கொள்கை தான் அது. பக்கத்துல உள்ள அந்த அந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ கஷ்டப்பட்டு அத பில்ட் பண்ணியிருப்பாங்க. இது யாருமே இந்த 60 வருடத்துல, 50 வருடத்துல நம்ம பில்ட் பண்ணவே இல்ல. அந்த ஊர் மக்கள் அவங்களே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்திற்கும் தேடி, தேடி, தேடி போய் அந்த மருந்துகளையும், அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 100 வருடத்திற்கு முன்னாடியே இந்த பர்ட்டிகுலர் சிவகாசி விருதுநகர் ஏரியால இதை ஒரு கல்ச்சரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை எவ்வளவு அழகா பாதுகாக்கணும். ஸோ பாதுகாக்கிறதை தாண்டி அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதை அழகா கொண்டு வந்திருக்கலாம். அதை தாண்டி இதை மார்க்கெட்டில் உச்சத்துக்கு கொண்டு போயிருந்திருக்கலாம். சைனாவோட நீங்க கம்பீட் பண்றீங்க, ஆனா ஏற்றுமதி பண்ணல சைனா அளவுக்கு. சின்ன சின்ன நாடுகள்லாம் குட்டி குட்டி பாக்கெட்ல பண்ண நாடுகள்லாம் இதை ஏற்றுமதி பண்ணி முன்னிலை நிற்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆஸ்பெக்டை நம்ம ஊர் மக்களுக்கு, நம்ம ஊர் அரசியல்வாதி தெரிஞ்சுன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திரும்ப சொல்றேன், இதை பற்றி யாராவது பரப்புரை பண்ணியிருந்தாங்கன்னா, இதற்கு பிளான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க எனக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, கடந்து போகாதீங்க. உயிர்கள் போகுது, நம்மளால சேஃப்டி மெஷர் கொடுக்க முடியாதனால.